எல்லோருக்கும் வணக்கம். என்னைக்கோ ஒரு நாள் இந்த கும்பக்காரி கரடி வந்து நம்ம மார்க்கெட்டை சதைச்சு விடும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த என்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு ஒரே நாளில் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இது அத்தனைக்கும் மொத்த காரணம் இந்த HDFC பேங்க் தான். 6% இறங்கியிருக்கா. இவன் இறங்கினதுனால தான் நம்மளுடைய மார்க்கெட்டே செதஞ்சு போச்சு. நீங்கள் மனசில் ஒன்று யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு குரூப்பு சரியாக தீர்மானம் பண்ணியிருக்கு. HDFC பேங்க் வந்து பெரிய அளவில் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்கு, அதனால இவனை பிடிச்சி இறக்கிட்டோம்னா பெரிய அளவில் மார்க்கெட் இறக்கி விடலான்னு எப்பவோ தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்? இந்த HDFC பேங்க்கினுடைய ரிசல்ட்டை நாம பார்ப்போம். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். பொதுவாக ஜென்ரலாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க. அவனுடைய டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டினுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவனுடைய ப்ராஃபிட்டும் வந்து ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லைனாலும் அதே அளவு மெயின்டைன் பண்ணியிருக்கான். இது மோசமா? இதை மோசம்னு சொல்லி தான் ஷேர் மார்க்கெட்டில் பிடிக்கல. இந்த HDFC பேங்க் கொடுத்த ரிசல்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. அதனால 7% இறங்கியிருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்லை, இன்ஃபோசிஸ் அப்படின்ற கம்பெனி இப்படித்தான் கடந்த போன வருஷத்துல 2 குவார்ட்டருக்கு 10% இறங்கி மறுபடியும் அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் 10% ரெக்கவரி ஆனான். ஸோ இவன் என்ன பண்ண போறான்? இது பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வல் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் இப்படி ஷேர் மார்க்கெட் இறங்கும். டெய்லி இந்த HDFC பேங்க் 10% இறங்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இறக்கத்தில் வாங்குறவங்களும் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஏற்றத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சிறுக ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறவங்களும் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த வித்தை தெரியாமல் இருந்தால் தான் நம்ம இடையில போய் மாட்டிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாக் வந்து ரொம்ப நாள் தாங்காது. அநேகமாக ஏகப்பட்ட இடத்துல குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஷாக்காக இருந்தாலும் அது இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகலை. இன்னைக்கு திடீர்னு வந்து அந்த பேட் நியூஸை சேர்ந்துக்குமா அப்படின்னா அப்படி சேராது. சென்டிமெண்ட் வந்து அப்படி நம்மளுக்கு திரும்பிடுது. இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் சப்போர்ட்டுகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சப்போர்ட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது 20,700 இருக்குது, அடுத்தது 19,600 இருக்குது. எங்கே வந்து விழுகிறான்றது நீ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்லையும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் வச்சுருந்தா அவங்க ஓரளவுக்கு பொழைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தா கண்டிப்பாக துண்டு தான். ஏங்க பேங்க் நிஃப்டி செல் பண்ணிட்டு ஐயோ இன்னைக்கு 1000 பாயிண்ட் இறங்கிருச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அவன் ஒரு கொடூரன் அப்படின்றது நீங்கள் அந்த பேங்க் நிஃப்டி தொடர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பேங்க் நிஃப்டிங்கில் பண்ணுறீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வெயிட்டேஜ் உள்ள கம்பெனி HDFC பேங்க்கு. அவனுடைய ரிசல்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அதுலேயும் குறிப்பாக பேங்க் நிஃப்டியில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணீங்கன்னா என்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது பேங்க் நிஃப்டியில் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஒரு ஷேரை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன அப்படின்னா இந்த மவானா சுகர்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து இப்போ சப்போர்ட்டில் இருக்குது. இவனுடைய விலை வந்து 96 ரூபா இருக்குது. இதுக்கு முன்னாடி 178 ரூபாயெல்லாம் போயிருக்கான். இவனை போய் எடுத்து பார்த்தா இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஷேருக்கு 3 ரூபா கடந்த 3 வருஷமா ஒரு ஷேருக்கு 3 ரூபா அப்படின்ற விதத்தில் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் 3% கணக்காது. ஸோ இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டபிளான கம்பெனியே கடந்த 4 வருஷத்துல இருக்கு. 73 கோடி, 26 கோடி, 13 கோடி, 30 கோடின்னு ஒரு மாதிரி லாபம் பண்ணிட்டு இருக்கான். இதை வச்சு தான் அவன் 3 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இப்படி ஒரு பென்னி ஷேர் இருக்கு. மவானா ஷேர் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து சப்போர்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ரூக்ஃபீல்ட் ரைட்ஸ் அப்படின்றதுமே வந்து ஓரளவுக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுக்க வேண்டியதான். 5% மேலாம் நல்லா அசால்ட்டா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். இவன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி நல்ல ஒரு 2 வருஷம் மேலே ஏறிட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் கீழே இறங்கியிருக்கான். மறுபடியும் இந்த 250 ரூபாயிலிருந்து 340 ரூபா போவானா அப்படின்றது தெரியாது. பட் எப்படி பார்த்தாலும் இந்த ரேட்ஸ் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு 15லிருந்து 20 ரூபா ஆல்மோஸ்ட் 5 to 10% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஸோ அந்த ப்ரூக்ஃபீல்ட் வந்து தற்போதைக்கு அது வந்து சப்போர்ட் ரேட்டில் வந்து விழுந்திருக்கு. இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகிறானா இல்லையா அப்படின்றது தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது. நண்பர்களே, இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவன் எந்த பக்கமே ஒரு லாபம் பண்ணி கொடுக்கக்கூடிய முடியாத நிலைமையில் இருக்கான். ஒன்றா பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலும் லாபம் கிடைக்கும், அல்லது கீழே சப்போர்ட் எடுத்தால் லாபம் கிடைக்கும். இவன் நடுவில் இருக்கான். அதனால் இது ஏதாவது ஒரு சைடு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவே சமீபத்தில் இதனுடைய ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இந்த ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால அவன் கீழே இறங்கி ஒரு 3000 வந்து சப்போர்ட் கொடுத்தான்னா ஆல்ரெடி 2-3 வருஷமாகவே இந்த ட்ரெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னைக்கெல்லாம் அவன் 3000 ரூபா வரானோ அப்போ அது ஒரு நன்மைக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஸ்டார் ஹெல்த்தில் போய் ஒரு நண்பர் லாக் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. பட் நான் அதை எடுத்து பார்க்குறேன். அவன் தொடர்ந்து சப்போர்ட்லேயே தான் இருக்கான். ஆனால் பிக்கப் தான் ஆக மாட்டேங்கிறான். என்ன காரணம் தெரியல. ஒரு லாபகரமான கம்பெனி இந்த ஸ்டார் ஹெல்த்தினுடைய P&L அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2023 வந்து லாபத்தில் தான் முடிச்சிருக்கான். இனி இந்த 2024 லாபத்தில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு லாபகரமான கம்பெனி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவன் சப்போர்ட் எடுத்து தீர்வான் அப்படின்றத என்னுடைய கருத்து.
அதே மாதிரி தான் இந்த ஜிஆர் இன்ஃப்ரா அப்படின்ற ஷேரும் அவனும் சப்போர்ட்லேயே தான் இருக்கான், அவனையும் வந்து மேலே தூக்கிட்டு வர மாட்டேன்றாங்க. பட் என்னைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி லாபகரமான கம்பெனிகள் சப்போர்ட்லேருந்து மேலே ஏறும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஷேர் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது உடனே காலையிலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க போல மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதனால மீடியாக்களில் வந்து நிறைய ஷேர்களை பற்றி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து நல்லா தான் இருந்தான், நல்லா அவன் பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போகிற மாதிரி தான் இருந்தான். மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால இவனை போட்டு குப்புறப்படுக்க வச்சுட்டாங்க. இனி மறுபடியும் இவன் என்னைக்கு ஒரு 120 ரூபா வர்றானோ அப்போ வந்து பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து உழுகுறான், சப்போர்ட்ல வந்து உழுகுறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஷேர்ல அவன் காத்து யாரெல்லாம் காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அந்த சந்தோஷம் பணாலான தினம் இன்று, ஏன்னா பிரேக் டவுன் ஆயிட்டான். நண்பர்களே, இந்த வேல்பூல் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இவனு வந்து சப்போர்ட்ல தான் இருக்கான், சப்போர்ட் விட்டு இறங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு இறங்குற மார்க்கெட்லயும் கொஞ்சம் மேல் நோக்கி போற மாதிரி தான் இருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் கரெக்டா வேலை பார்த்துச்சுன்னா அவன் எங்கிருந்து விழுந்தான்? 1543 ரூபாயில் விழுந்தான். அதுக்கு முன்னாடியே 1700 ரூபாயெல்லாம் போயிருக்கான். ஸோ 1700 ரூபாய் இது வரக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன் வேர்ல்பூல். அதே மாதிரி 2 கம்பெனி இருக்கு, டிடிக்கு பிரஸ்டீஜ்னு ஒன்று இருக்கு, பட்டர்ஃப்ளை காந்திமதினு ஒன்று இருக்கு. இதுல 2 பேருமே நல்லா சப்போர்ட்ல தான் இருக்காங்க. ஆனா யார் ஃபர்ஸ்ட் போய் 52 வீக் ஹை தொடுவா அப்படின்றத சுவாரஸ்யமா இருக்கு. உங்களுடைய எண்ணம் என்ன? டிடிகே பிரஸ்டீஜ் போய் அவனுடைய பழைய ஹை ஒரு உதாரணத்துக்கு 1048 தொடுவானா, இல்ல அந்த பட்டர்ஃப்ளை காந்திமதி தொடுமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தெரிவிங்க. நண்பர்களே, நம்மளுக்கு டிஃபென்ஸ் கம்பெனியில் ஏகப்பட்ட கம்பெனிகளை தெரியும். ஆனால் நம்மளுக்கு பெருசியாக பரிச்சயம் இல்லாத ஒரு கம்பெனி என்னன்னா கிருஷ்ணா டிஃபென்ஸ் அண்ட் அலைட் இண்டஸ்ட்ரீஸ். இவன் 365 ரூபாயில் இருக்கான். இந்த ஷேரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேரினுடைய விலை தொடர்ந்து 54 ரூபாயில் ஆரம்பிச்சு இப்போ 350 ரூபா வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு என்னைக்கு இவன் மறுபடியும் ஒரு 50 ரூபா அல்லது 100 ரூபா வர்றானோ அன்னைக்கு மேபி இது சப்போர்ட்டில் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்க்கும்போது growth வந்து 58 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ 79 கோடியா வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி 2 கோடியில் ஆரம்பிச்சு 6 கோடிக்கெல்லாம் லாபத்துக்கு வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் எப்படா கீழே இறங்குன்னு காத்து கிடந்து கரெக்டாக ஒரு 100-150 எங்க இறங்காமையா இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் விட்டா இன்னைக்கு பணாலும் 7%. அது மாதிரி எந்த ஸ்டாக் வேணாலும் கீழே விழுவா. நம்ம முதல்லயே ரேட்டை போட்டு வச்சுக்கணும். ஃபர்ஸ்டே இந்த ஷேர் வந்து இங்கிருந்து கீழே விழுகிறான். டாடா ஸ்டீலா 120 ரூபா வந்தால் பிடிக்கணும், அல்லது டாடா மோட்டரா 500 ரூபா வந்தால் பிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம ஆர்டர் போட்டு வச்சு உட்காந்துருந்தோம்னா அந்த மாதிரி நம்மளுடைய வலையில் வந்து உழுகிற மாதிரி பிடிச்சோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு லாபம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த கிருஷ்ணா டிஃபென்ஸ் அப்படின்ற கம்பெனி கரெக்டாக இன்னொரு 100 ரூபா பக்கம் வரும்பொழுது ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏஷியன் டைல்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து அவனுடைய புக் வேல்யூ பார்த்தா அசந்துட்டான் 101 ரூபா. ஆனால் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 77 ரூபா. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் புக் வேல்யூ அப்படின்றது ஒரு ஷேருக்கு இன்னைக்கு தேதியில் இந்த ஷேரை மொத்த சொத்துக்களையும் விற்று கடனை அடைச்சு விட்டா ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 101 ரூபா கிடைக்கும். ஏதோ மொய் வச்ச மாதிரி இருக்கு. 101 ரூபா கிடைக்கும் அப்படின்றதான் புக் வேல்யூ. ஆனால் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 77 ரூபா. அப்போ டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுது. ஏன் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுது? அப்போ இது எடுத்து பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் போய் பார்த்தா அது ஒரு நஷ்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இதுக்கு முன்னாடியெல்லாம் லாபம் பண்ணியிருக்கான், பட் போன வருஷம் நஷ்டம் பண்ணியிருக்கான். ஸோ இனிமேல் அவன் வரக்கூடிய குவார்ட்டரில் ரிசல்ட் நல்லா இருக்கு. டிசம்பர் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் வந்து ஒரு 5 கோடி 10 கோடி லாபம் பண்றான் அப்படின்னாக்கா மேபி இந்த ஏஷியன் டைல்ஸ்ல ஒரு திருப்பு முனை அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த நாகர் பாலி ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஷேர் ஏன் இவன் இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கேன், ஏன் இவ்வளோ தூரம் இப்போ இறங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது காரணமே இல்லாமல் எங்க 50 ரூபாயிலிருந்து 600 ரூபா கொண்டு போயிருப்பாங்க. அப்படி அவங்ககிட்ட என்ன காரணம்னா அவன்கிட்ட ஒரு 2 அட்வான்டேஜ் இருக்கு. அவன்கிட்ட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 227 ரூபா, பட் புக் வேல்யூ 326 ரூபாய்ன்னு இருக்கு. அதே மாதிரி அவனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். 138 கோடி அவனுக்கு கடன் இருந்தாலும் 599 கோடி கொண்டு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். என்ன இன்வெஸ்ட்மெண்ட், எதுல கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு தெரியல. பேங்க் டெபாசிட்டா, ஷேர் மார்க்கெட்டா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் வாங்கின கடனை விட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவனுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாகர்பாலி அப்படின்றது வந்து இப்போ ஒரு சப்போர்ட் ரேட்ல தான் இருக்கா. இங்கிருந்து ஏறானா பழையபடி 600 ரூபா போறானா இல்லையா அப்படின்றது தெரியாது. பட் இப்போதைக்கு ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகலாம், ஆனால் நம்மளுடைய வேலை மட்டும் லாஸ் ஆகிடக்கூடாது. அதனால ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம். அதில் வந்து நம்மளுடைய டைமை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எது அதிகமாக ஹெல்ப் பண்ணுது,
உங்களுடைய வேலை தான், உங்களுடைய தொழில் தான். ஸோ தொழில் போயிடுச்சுன்னா அப்புறம் மொத்தத்துக்கு கும்பாயிடும். அதனால ஷேர் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். எந்த ஒரு ஷேர் இப்படி நேர்கோட்டில் போகாது அல்லது நேர்கோட்டில் இறங்காது, இப்படி மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருப்பான். ஆனால் வேலை அப்படின்றது என்றைக்குமே உங்களுக்கு இப்படி மேலே போயிட்டே இருக்கணும். நீங்கள் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணணும், மேனேஜராக போகணும், அதுக்கு மேலே டிவிஷனல் கண்ட்ரி லெவல்னு ஏகப்பட்ட லெவலில் போகணும். திடீர்னு கண்ட்ரி விட்டியே தாண்டி வெளிநாட்டில் போய் கூட வேலை பார்த்து சம்பாதிக்கணும். அதனால தொழிலை ரொம்ப முக்கியமாக பாருங்க. ஷேர் மார்க்கெட்லாம் அப்புறம் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கும்பா பாடி விட்டானா ரொம்ப எமோஷனல் டேமேஜ் பண்ணிடுவான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? நீங்கள் கரெக்டான சைடில் இருந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு மார்க்கெட்டே பயந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கும் ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்கள் இருக்கானு 10% எல்லாம் ஏறி இருக்கான். நெட்வொர்க் 18, டிவி 18 ப்ராட்காஸ்ட்லாம் இந்த நியூஸ்லாம் நம்ம அன்னைக்கே பிடிச்சி நம்ம பேசியிருந்தோம். இவங்க ரெண்டாயிரத்தி பிடிச்சி கண்டபடி பேசியிருந்தோம். உங்களுக்கு தான் மெர்ஜர் நியூஸ் இருக்கு இல்லையா, ஏன் கீழே படுத்து கிடக்குறீங்க, இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி திட்டினதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் 25% மேலே ஏறி இருக்கானு. இன்னைக்குமே கூட 10% ஏறி இருக்கானுங்க. அதனால அந்த மாதிரி நியூஸ் இருக்கக்கூடிய ஷேர்ல பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்ற தோன்ற ஷேர்ல எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கறது தப்பே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இந்த IRFC ஷேர்லாம் பாருங்க, அவனுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டே கீழே படுத்து கிடக்கு, இன்னைக்கு 5% மேலே ஏறி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மனசாட்சி இல்லாத ஒரு மரஜென்மம் தான் இந்த IRFC ஷேர் நினைக்கிறேன். இந்த துக்ககரமான நாளில் கடைசியாக இந்த 2 பேப்பர் கம்பெனியில் பார்த்து முடிச்சு விடுவோம் இன்னைக்கு இந்த வீடியோவை. இமாமி பேப்பர் மில்னு ஒரு கம்பெனி நண்பர்களே, இவனும் தீமை தான் வெல்லும் அப்படின்ற கான்செப்ட்ல ஏறிடுவானா அப்படின்றது தெரியல. டிவிடெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5% கொடுக்குறான். பட் இருந்தாலும் இவங்களுடைய இண்டஸ்ட்ரி மற்ற கம்பெனி எல்லாம் வந்து அடக்கமாக இருக்கான். இண்டஸ்ட்ரி PE வந்து 7 தான். ஆனால் இவன் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கான், 92ல் போய்கிட்டு இருக்கான். ஒருவேளை தீமை தான் எல்லும்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் இந்த சப்போர்ட்ல இருக்கான். இப்போ கரண்ட் ரேட் வந்து இந்த ஒரு வருஷத்தினுடைய சப்போர்ட் ரேட்ல இருக்கு. தீமை தான் வெல்லும், எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ஷேராக இருந்தாலும் நான் மறுபடியும் ஏறுவேன்னு சொல்லி மறுபடியும் 150 ரூபா போக போறானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் எனிவே எப்படி பார்த்தாலும் இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இந்த இமாமி பேப்பர் இருக்கு. தொடர்ந்து ஒரு லாபகரமான கம்பெனியாகவும் இருக்கு. 50 கோடி 100 கோடி 69 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த குவாண்டம் பேப்பர் அப்படின்ற ஷேர்ல இன்னொரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, இவனுடைய ஃபியூச்சர் ஆர்டர் பேஸ் பண்ணி எல்லாம் கணக்கு பார்க்கல இந்த ஷேர் 268 ரூபா இருக்கணும். ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 100 ரூபா டிஸ்கவுண்ட்ல 175 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த குவாண்டம் பேப்பர்னுடைய P&L எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவனுடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. முதல்ல 376 கோடிக்கு வித்துக்கிட்டு இருந்தவன் இப்போ 1300 ரூபா 1300 கோடி ரேஞ்சுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய லாபமும் 4 கோடியிலிருந்து இப்போ 200 கோடியா மாறிக்கிட்டு இருக்கு. இவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்க்கல, இவனு வந்து பெருசாவெல்லாம் இறங்கலாம், கொஞ்சோண்டு இறங்கியிருக்கானு. இவனுங்கெல்லாம் ஏறிட்டானுங்க, முதல்லயே ஏறிட்டானு. 40 கோடியிலிருந்து முதல்லயே அவனு 40 ரூபாயிலிருந்து 180 ரூபாய் ஏறிட்டான். பட் எனிவே இப்போதைக்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால ஒரு சின்ன சப்போர்ட்ல விழுந்திருக்கா. இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் 250 ரூபாய் போறானா இல்லையா அப்படின்றது தெரியல. இவன் இந்த HDFC பண்ண வேலைக்கு இன்னைக்குன்னு இல்லை, இந்த வருஷத்திலேயே 2024 நம்ம மறக்கவே முடியாது. வருஷமான தொடக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. 2022 அந்த ரஷ்யாக்காரன் உக்ரைனும் பண்ணி விட்டானு வருஷத்தினுடைய முதல் தடவையிலேயே. அதுக்கப்புறம் போன வருஷம் இந்த ஹிண்டன்பர்க் அதானி பிரச்சனை பண்ணி விட்டானுங்க. இந்த வருஷம் வந்து ரெட் சி பிரச்சனைக்கு பெருசாக மார்க்கெட் இறங்கலையே, நான் சந்தோஷமா உள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நான் லட்டில் வச்சுன்னு பார்த்தியாடா, நான் நட்டில் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி HDFC பேங்க் மூலியமா ஏதோ ஒரு குரூப் வேணுக்குன்னே தீர்மானம் பண்ணி வச்சுருக்கானு. அவனை ரிசல்ட் எப்படி கொடுத்தாலும் சரி அவனை இன்னைக்கு வச்சு செய்யணும், அதன் மூலியமா மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. எது எப்படியோ மார்க்கெட் இறங்குறது நல்லது. 3 வருஷமா ஏறிட்டு இருக்கு மார்க்கெட், இறங்கவே மாட்டேன்றான். இப்போ வெறும் ஒரு 200-300 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கான். 3000 பாயிண்ட் இறங்கினா தான் நல்லது. சும்மா கரடியில் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இறங்கினதுக்கு 300 பாயிண்ட் இறங்கிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறதை விட ஒரு 3000 பாயிண்டை இறக்கி விட்டீங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.